அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகலாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சதுகிரி ஸ்ரீ சுந்தரமாலயம் சுவாமிகளுக்கு வந்தனம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு வந்தனம். திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஆண்மனை அருக்குடையவர்களுக்கும் ஜீவகாரணிய தோழர்களுக்கும் இனிய காலை முதல் வணக்கம். நம்முடைய சதுகிரி மகாராஜபுரம் சதுகிரி வள்ளலார் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாகவும் தினந்தோறும் பசியாரி பயன்பெறும் அந்த அன்புள்ளங்கள் சார்பாகவும் இன்றைய ஜீவகாரணி திருப்பணி கடவுளிப்படாக மதிய உணவு ஆதரவற்றவர்களுக்கு தேங்காய் புலாவ் சாதம் தயாரிக்கப்பட்டு பார்சல் போடப்படுகிறது என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தினந்தோறும் 100, 110 ஆர்வற்ற அன்புள்ளங்களுக்கு சாலை ஓரங்களில் உத்தரா சாலை ஓரங்களில் மற்றும் மகாராஜபுரம் தம்பிப்பட்டி வீட்டிலேயே ஆதரவற்றுள்ள அன்புள்ளங்களுக்கும் மாத்தூர் அங்கப்பாளையம் போன்ற கிராமங்களில் மொத்தம் 5 கிராமங்களில் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. மென்மேலும் இத்திருப்பணி தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடக்க அன்புள்ளங்கள் ஆதரவு அளிக்க வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். இல்லாமல் இறைவன் அருப்பநாடுகளின் கருணையாலும் தயவாலும் தினந்தோறும் ஜீவகாரணி திருப்பணி செம்மையாக நடந்து கொள்கின்றது. ஆகையால் அன்பு உள்ளங்கள் பங்களிப்பு அளித்து வரும் அன்பு உள்ளங்கள் மேன்மேலும் அவருடைய ஆன்மலாபம் பெற்று ஆரோக்கிய பலம் பெற்று தொழில் வளம் மேலோங்கி தங்களின் குடும்பம் சுற்றும் நட்பும் இடுகூடி காலம் வாழ்க வாழ்க என அருட்பெருஞ்சோ ஆண்டவரின் கருணையாலும் திருவருட்பிரகாச வல்லபனின் தெய்வ திருவடிகளாலும் பிரார்த்தனை செய்து வணங்கி வாழ்த்துகின்றோம். நன்றி குரானுக்கும் நன்றிகள். மற்றும் மேன்மேலும் இந்த ஜீவன் திருப்பணி சிறப்புடைய இன்னும் அன்புள்ளங்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். அரிசியாகவோ பண உபயமாகவோ மளிகைப் பொருட்களாகவோ செய்தித்தாள் பேப்பர் மற்றும் முக்கியமான இங்கே ஒரு தகவல் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. நாம் முதலெல்லாம் இந்த வெள்ளைத்தாள் உள்ளே வைத்து பார்சல் போட்டுவிட்டிருந்தோம். அதில் இப்பொழுது கடந்த ஒரு வருட காலமாக வாழை இலையை பார்சல் செய்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம் மகாராஜபுரத்தில் உள்ள எம்ஜிஆர் பிரிக்ஸ் அவர்களுடைய பங்களிப்போடு அந்த உரிமையாளர் ஐயா அவருடைய பங்களிப்பு இந்த வாழை இலை வழங்கப்பட்டிருக்கின்றது. தினந்தோறும் எவ்வளவு இலை வேண்டும் என்றாலும் பறித்து கொள்ளுங்கள் என்று அவர் கடந்த ஒரு வருட காலமாக அந்த வாழை இலையை வழங்கி கொண்டிருந்தார். அவருடைய குடும்பம் சுற்று நட்பும் இடுவடி காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி வணங்குவோம். மற்றும் அவருடைய தொழில்வளம் மேலோங்கி சீரும் சிறப்புமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அர்ப்பண கருணையிடம் தயவுகளும் பிரார்த்தனை செய்கின்றோம். மற்றும் தினந்தோறும் நடக்கும் இந்த ஜீவன் திருப்பணிக்கு பொருள் உபயமும் பண உபயமும் வழங்கி வரும் அன்பு உள்ளங்கள் ஆண்மனை அறிவுக்குடையாளர்கள் ஜீவகாரணர்களுக்கு நன்றி குரானுக்கும் நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகலாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.